திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பெரும்பேடு கிராமத்தில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முத்துக்குமார சுவாமி கோயில் அமைந்துள்ளது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயில் மண்ணில் புதையுண்டிருந்ததாக கூறப்படுகிறது. 30 வருடங்களுக்கு முன்பு விவசாய பணிகளின் போது நிலத்தில் முருகனின் உருவங்கள் கிடைத்தன. அதன் பிறகே இந்த கோயில் மீண்டும் கட்டப்பட்டது. சுமார் 6.5 அடி உயர முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். பெரும்பாலான கோயில்களில் வள்ளி வலதுபுறத்திலும் தெய்வானை இடதுபுறத்திலும் இருப்பார்கள். இந்த கோயிலில் அப்படியே ஆப்போசிட். பிரம்மசாஸ்தா அம்சமாக முருகன் காட்சி தருகிறார். கோயிலின் மூலவராகவும் உற்சவராகவும் அவரே உள்ளார். வளாகத்தில் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை அம்மன், சுந்தரேஸ்வரர், சண்டிகேஸ்வரர், கால பைரவர் ஆகியோர் தனி சன்னதிகளில் காட்சியளிக்கின்றனர். கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், சஷ்டி நாட்களில் கோயிலில் விசேஷ பூஜைகள் நடக்கும். சொத்து பிரச்சனை நீங்க, கல்வியில் வளர்ச்சி அடைய முருகன் அருள் புரிகிறார். பல்வேறு தோஷங்கள் நீங்கவும் வழிபடுகின்றனர். இங்குள்ள விநாயகர் சன்னதியில் விளக்கேற்றி வலம் வந்தால் திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோயிலில் உள்ள முத்துக்குமார சுவாமி ஈசான மூலையில் அருள் பாலிக்கிறார். ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர். பேரன்புமிக்க எனது உயிரினும் மேலான பெரியவர்களே, தாய்மார்களே, பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெரும்பேடு கிராமத்திலே இந்த முத்துக்குமார சாமி ஆலயம் எப்படி உருவானது என்பதை பற்றி விவரம் தெரியப்படுத்துகின்றேன். பெரும்பேடு கிராமத்தில் ஏரியில் உள்ள நிலங்களுக்கு வண்டி செல்ல வழி இல்லாததால் மாட்டு வண்டி வழித்தடம் அமைக்கும் பொருட்டு எத்தனையோ ஆண்டுகளாக மண்ணில் புதையுண்டு இருந்த அருள்மிகு முத்துக்குமார சுவாமி, வள்ளி தேவசேனா ஆகிய 3 சிலைகள் மண்ணை பிளந்து பெரும்பேட்டில் மாபெரும் சுயம்பு வடிவுடனே அருளுடைய வடிவனாக சுயம்புவாக அருளாவதாரம் கொண்டு 3/6/1976 வியாழக்கிழமை காலை 8:30 மணி அளவிலே அந்த பக்கத்தில் அந்த நகர கோயில் பக்கத்தில் ரதம் வச்சுருக்கோம். முருகன் கிடைச்ச இடம் அந்த இடம்தான். இந்த முருகன், வள்ளி தெய்வானை 3 பேரும் பூமியில் முகம் பூமியில் புதைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. அதை ஞானக்கண்ணன்ற ஒருத்தர் தான் அதை கண்டுபிடிச்சார். அந்த வழித்தடம் போடும்போது அதை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் எடுத்து அதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு 3 சிலையும் 3 போஸ்ட் வச்சு அதை கட்டி வழிபட்டு வந்தான். உடனே என்ன பண்ணாங்க, இது தெரிஞ்சு போய் பொன்னியில் தாசில்தார் எல்லாம் வந்தாங்க. பார்த்துட்டு இதை மியூசியத்தில் வச்சிடலாம், எவ்வளோ பெரிய சிலையை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், பூமியில் அற்புதமாக கிடச்சிது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு கோயில் கட்டி வழிபட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவராக சொன்னார், சரி அப்படியே பண்ணிங்கன்னாரு. அது இது பண்ணுறதுக்காக நான் தான் இருந்தேன், கூட இருந்தேன். என் பேர் ஜானகிராமன். பெரும்பேட்டை கிராமத்தில் தான் வசிக்கிறேன் நான். இப்போ தான் எனக்கு வயசு 93 ஆகிடுது. நடக்க முடியாமல் ஒரு சைக்கிள் மோட்டர் தான் வரேன். 3 சக்கரம் போட்ட சைக்கிள் மோட்டரில் வரேன். சரி, அதிலே போகிறேன் வீட்டுக்கு. ஐயோ, வீட்டுக்கும் கோயிலுக்கும் ஒரு பரலாங்க இருக்குது, அது நடக்க முடியாது, அதுதான் வரேன் போகிறேன். இப்போ நான் தான் நிர்வாகம் பண்ணியிருக்கிறேன் கோயிலை. அப்படி இப்படி இருக்கும் காலத்தில் இந்த சாமி சிலை கட்ச உடனே சங்கராச்சாரியார் பெரியவர் விஜயேந்திர சரஸ்வதி சாமியாட்ட போனோம். போயிட்டு இந்த மாதிரி பெரும்பேட்டில் இந்த மாதிரி சிலை கட்சிதுங்க ஃபோட்டோ வச்சு கொடுத்தோம். ஃபோட்டோ பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு பெரும்பேடு வளநாடுன்னு பேர் ஆதிசங்கர் காலத்தில் அந்த வளநாடுன்ற பேர் மருவி இப்போ பெரும்பேடு என்று ஆகிது. அதனால் நீங்கள் திருப்பணி அரசர் ரங்கசாமின்னு ஒருத்தருக்கார், அவரை போய் பார்த்து பேசுகிற அவரே கட்டி கொடுத்துருவார் கோயில் அப்படின்னு சொன்னார். இந்த சாமி கிடச்ச அன்றைக்கி அவர் டிஐசியில் சைக்கிள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்தார். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணி ஏதோ பணத்தை கொஞ்சம் முதலீடு வாங்கின்னு வந்துட்டார். அவர் வந்தவன் நான் போனேன், போய் பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி சாமி கட்சிக்குது வாங்க அப்படின்னு. சாமிநாத முதலியாருன்னு ஒரு சபதி, வயசானவர் அவர். அந்த சபதியை கொண்டாந்து தான் வச்சு இந்த கோயிலில் இந்த அடையாளம் எல்லாம் அங்க அடையாளம் அமைப்போட எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது அவர் தான், சாமிநாத முதலியார் தான். அவர் பண்ணி கொடுத்து தான் இந்த கோயில் இவ்வளோ பெருசாக பண்ணோம். பண்ணி இதில் இந்த இடம் கமாரபாளத்தில் ஒரு 30 சென்ட்டு பட்டாவும், பெரும்பேடு கிராமத்தில் ஒரு கணக்குப்பள்ளி ஒரு 15 சென்ட்டு பட்டாவும், 45 சென்ட்டு தான் சாமி இருக்கிற இடம். மிச்சமெல்லாம் ஜாதி இடம்.
ஜாதி இடத்த எங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க சொல்லி கேட்டது ஸ்கெட்சு போட்டு கொடு, காம்பவுண்டு போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஸ்கெட்சு போட்டு கொடுத்த உடனே காம்பவுண்டு போட்டு கொடுத்தாரு. லங்கா முருகேசன் ஆனார் அப்படின்னு. காரணம் இருக்கார். அவங்க தவறிட்டு அவங்க குடும்பம்லாம் இப்போ பாழாகி போச்சு. இல்லை, அவங்க போட்டு அப்போயே 5,80,000 ஆச்சு அந்த காம்பவுண்டு போடுறதுக்கு. ஒரு ஏக்கரா விஸ்தீர்ணம் இருக்க மொத்தம் இப்போ அது இந்த இடம். இதில் இதெல்லாம் பண்ணி இந்த இடம் 20 அடி ஆழம் இருந்தது. இதில் ஆழத்தை மண் போட்டு துடுத்து சமப்படுத்தி இதெல்லாம் வலு ஆழம் கொண்டு போய் தான் அதுக்கப்புறம் தான் கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் அது போட்டு அப்படியே கோயில் போயின்னு இருந்து அதுக்கப்புறம் இந்த சபா மண்டபம், அதுக்கப்புறம் ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில், அந்த ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் ஈஸ்வரியும் ஒரு குளத்துக்கரையில் இருந்தது, பராமரிப்பு இல்லாத இருந்தது. அதே கொண்டாந்து இங்கே வச்சு ஈஸ்வரன் கோயில் கட்டிட்டோம். அதுக்கு ஒரு மண்டபம் போட்டோம். இங்கே சபா மண்டபம், அப்புறம் இந்த சபா மண்டபம் போட்டோம். இதில் கன்னிமூல கணபதி ஒரு பெரிய சிலை வச்சு, சாமி சிலையை வச்சு ஒரு விநாயகர் கோயில் ஒன்று கட்டியிருக்கோம். அப்புறம் இதில் கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முத்து விநாயகர், முத்து தண்டாதிபாணி, கன்னிமூல கணபதி, பரிவார மூர்த்திகள் நித்தன விநாயகர், பிரம்மா, மகாவிஷ்ணு, துர்க்கை அம்மன், இப்படியாக பரிவார மூர்த்திகள் அந்த செவரிலே வச்சுருக்கிறோம். பக்கத்தில் முருகனுக்கு சுமச்சிரேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் சின்னதாக கட்டியிருக்கிறோம். ஈஸ்வரனுக்கு சண்டிகேஸ்வரர் கோயில் பக்கத்தில் சின்னதாக கட்டியிருக்கிறோம். மாதம் இந்த கோயிலில் ஒரு மாதத்துக்கு 2 பிரதோஷம் நடந்து வருது. இதில் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு மாதத்தில் 3 பிரதோஷம் வரும். அந்த பிரதோஷம் இந்த வருஷம் கட்சிஇருக்குது வந்தது. இதோட 4 வருஷம் ஆன பிறகு தான் அந்த பிரதோஷம் வரும். அது மாதிரி பிரதோஷம் நடைமுறையில் நடந்து வருது. இது ஒருத்தர் உபயமாக 2 பேர் 2 பேர் 200 கொடுக்குறாங்க. 400 ரூபா கொடுத்து பிரதோஷம் நடந்து வருது, வழிபாடு நடந்து வருது. ஒரு மாதமாக 2 பிரதோஷம் நடக்குது. அப்புறம் இதில் கிருத்திகை பரணி உபயக்கார் போட்டு 12 வருஷத்துக்கும் பரணி கிருத்திகை உபயம் நடக்குது. இதில் ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் 2 கிருத்திகை 2 பரணி வருது. அது வேறு 2 உபயக்கார் பார்த்து அதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அருள்மிகு முத்துக்குமார சாமி திருக்கோயிலில் பின்புற ராஜாம்சம் கொண்ட தெய்வ யானை, குலசி அம்சம் கொண்ட வள்ளி இடமாற்றத்துடன் காட்சி காண்பவரின் கண்களை கவரும் வண்ணம் உள்ளது. ஒரு முறை தரிசனம் செய்தால் பலமுறை தரிசனம் செய்ய உற்சாகம் ஏற்படும். இந்த திருக்கோயிலின் இயல்பு வள்ளி தெய்வ யானை இடமாற்றத்துடன் காண்பது. முருகன் பிரம்மாவை ஓமெனும் பிரணவத்தின் பொருள் கேட்டபோது பிரம்மா திகைத்தார். அந்த நேரத்தில் முருகன் பிரம்மாவை தலையில் கொட்டி சிறையில் அடைத்து விட்டார். அப்போது எல்லா சாமிகளும் ஆக்கும் தொழில் படித்த பிரம்மாவை சிறையில் அடைக்க வைக்கவோ என்று கேட்டு விடுவித்து திரும்பி பிரம்மா ஆக்கும் தொழிலில் ஈடுபட்டார். இதற்கு பிரம்ம சாத்தமூர்த்தி அவதாரம் என்று பெயர் பெற்றது. இது என்று பெரியவாள் கூறினார். அருள்மிகு முத்துக்குமார சாமி சந்நிதி 7 வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் வேண்டுதல் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும், உங்கள் குடும்பம் சிறக்கும், பொன் பொருள் தனம் தானியம் பெருகும், தொழில் வளர்ச்சி அடையும், வீடு மனை கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும், திருமணம் நடக்காத மங்கையர்களுக்கு திருமணமாகும், அதே போல் ஆண்களுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் திருமணமாகும். எங்கள் திருக்கோயிலில் உள்ள அரசு மரத்தில் இணைஞ்சிருக்கும் மரத்தில் திருக்கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். அந்த திருக்கல்யாணம் பண்ண விநாயகர் நாகம் உள்ள சன்னதியை திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் மேடையை 3 முறை வலம் மஞ்சள் அமைத்து நூலினாலே வேப்ப மரத்தில் நூலினை கட்டி 2 முடிச்சு போட்டால் திருமணத்தின் போது போடப்படும் 3ஆம் முடிச்சு விரைவில் ஏற்படும் என்பது உண்மை. இதே போல குழந்தை இல்லாத மங்கையர்கள் தாங்கள் அணிந்துள்ள புடவையில் ஒரு பாகம் முந்தானையில் கிழித்து ஒரு கல் அமைத்து மேடை 3 முறை வலம் மரத்தில் ஏடை கட்டினால் 10 மாதங்களில் குழந்தை பாகியம் கிடைக்க என்பது உண்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சந்திரமௌலீஸ்வர குருக்கள். இந்த கோயிலோட அர்ச்சகர் நான். இங்கு கோயிலோட சிறப்பு என்னவென்றால் சுவாமியோடது இங்கு வள்ளி தேவயானி இடம் மாறி காட்சி கொடுப்பார். உலகத்திலே எங்கும் காணாத காட்சி வள்ளி தேவயானி இடம் மாறி காட்சி கொடுது. அதே போன்று முருகர் பிரம்மசாஸ்தாருடன் 4 கையுடன் காட்சி கொடுப்பார்.
ஏன் பிரம்மன் வந்து 4 கையுடன் காட்சி கொடுக்குறாருன்னா, இங்கே சுவாமி பிரம்மன் வந்திருக்கார் உலகத்தாலான்னு சொல்லி. ஏற்கனவே முருகர் இருக்கார் இங்கே உலகத்தாட. 2 பேருக்குள்ளே மாற்றி மாற்றி வாக்குவாதம் நடக்கும். நான் அந்த உலகத்தை பார்த்து, நான் அந்த உலகத்தை பார்த்து 2 பேரும் சொல்லிகிட்டே இருப்பா. உடனே முருகருக்கு கோவம் வரும். கோவம் வந்து பிரம்மன் கிட்ட நான் சொல்லுக்கு அர்த்தம் கேட்குறேன், அது சொல்லிட்டு அந்த உலகத்தாடுன்னு சொல்லுவார். உடனே முருகருக்கு கோவம் வந்து வள்ளி தேவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா பயத்தில். உடனே முருகர் வந்து பிரம்மன் கிட்ட நான் சொல்ல அர்த்தம் கேட்டு நீ அதை சொல்லிடு அப்படின்னு சொல்கிறார். உடனே பிரம்மன் என்னன்னு கேட்க முருகர் வந்து பிரணவனா என்னன்னு கேட்பார். பிரணவனா ஓம். அதுக்கு வந்து பிரம்மனுக்கு அர்த்தம் தெரியாது. முருகர் வந்து சிரசில் கொட்டி சிறையில் அடைச்சிருவார். பிரம்மசாஸ்தா ரூபமாக காட்சி கொடுப்பார். முருகராகவும் காட்சி கொடுத்து பிரம்மனாகவும் காட்சி கொடுத்து 4 கையுடன் காட்சி கொடுப்பார். 6 அடியில் முருகர் வந்து சுவாமி வந்து கம்பீரமாக காட்சி கொடுப்பார். அதே போன்று வள்ளி தேவயானி இடம் மாறி காட்சி கொடுப்பார். தேவயானி வலது பக்கமாகவும் வள்ளி வந்து குரத்தியாக காட்சி கொடுப்பார் இடது பக்கமாக. இங்கே திருக்கல்யாணமானது சித்திரகிருத்தி அன்று 10ஆம் நாள் உற்சவமாக நடைபெறும். அதே போன்று இங்கே பார்த்திங்கன்னா சஷ்டியில் 6ஆம் நாள் வந்து திருக்கல்யாணமானது நடைபெறும். அதேபோல் இங்கே வந்து என்னென்னா சுவாமிக்கு வந்து பிரச்சனை தீர்க்கும் ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஏன் பிரச்சனை தீர்க்கும்னா பிரம்மனிடம் முருகர் பிரச்சனை தீர்த்தார். அதே போன்று நம்மளுடைய பிரச்சனை தீர்க்கும் ஸ்தலமாக இது கருதப்படுகிறது. இங்கே எப்போ வந்தாலும் சரி சுவாமியை தரிசனம் பண்ணாலே போதும் பிரச்சனை தீர்ந்துடும். இந்த நாள் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. சுவாமி பார்க்க எப்போ வந்தாலும் சுவாமியை தரிசனம் பண்ணாலே போதும் உங்கள் பிரச்சனை தீர்க்கும் ஸ்தலமாக கருதப்படுகிறது. சஷ்டி பார்த்தீங்கன்னா இங்கே 7ஆம் நாளாவது திருக்கல்யாணமானது வைபவோற்சவம் நடக்கும். எல்லா கோயிலும் இடது பக்கம் போயிட்டு தேவயானிக்கு தாலி கட்டுவாங்க. இங்கே மட்டும் என்ன வலது பக்கமாக முதல்ல சுவாமிக்கு திருமங்கல்யம் கட்டிட்டு அப்புறம் இடது பக்கம் போய் தாலி கட்டுவாங்க. இது ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஸ்தலமாக கருதப்படுது. சுவாமியை அந்த திருக்கல்யாணத்தப்போ தரிசனம் பண்ணால் உங்களுக்கு கல்யாணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பிறக்கும். அதே போன்று இங்கே பிரச்சனை என்னவாக உங்களுக்கு கோரிக்கை சுவாமியிடம் செலுத்துகிறீர்களோ அந்த பிரச்சனை தீர்க்கும் ஸ்தலமாக கருதப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் நிறைய ஜனங்கள் இப்போ வந்து மின்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ண நிறைய பேர் வராங்க. இப்போ மின்னத்துக்கு கோயில் நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா மினிமம் செவ்வாய்க்கிழமை ஒரு 10 பேர்லேருந்து 20 பேர் தான் இருந்தாங்க. இன்றைய பொழுது பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்து பக்தர்கள் இங்கே வந்துட்டு இருக்காங்க. சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு லாங்லேருந்து ரொம்ப சென்னையிலேருந்து வராங்க, அதே மாதிரி நெல்லூர்லேருந்து வராங்க, அது பெங்களூர்லேருந்து தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. சுவாமியை வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணாலே போதும். சுவாமி 6 அடியும் வள்ளி தேவன் 4 அடியிலும் சுவாமி காட்சி கொடுப்பார். குரத்தியாக காட்சி கொடுப்பது வள்ளியும், தேவயானி கல்யாண ரூபத்தில் காட்சி கொடுப்பார். உலகத்திலே எங்கேயும் காணாத காட்சி இங்கே மட்டும்தான் காணும். அதே போன்று சிறுவாபுரியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதும், ஆண்டார்குப்பத்திலேருந்து 8 கிலோமீட்டர் அளவில் தூரத்தில் மட்டுமே இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமியெல்லாம் வரப்போதெல்லாம் லாங்கில் இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சுவாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை. சுவாமியை தரிசனம் பண்ண வரணும்னா தூரம் என்றது ஒன்றும் இல்லை. சுவாமியை தரிசனம் பண்ண நீங்கள் வர வேண்டிய இடம் பொன்னேரி வந்துட்டு அங்கேருந்து பஸ் வசதி இருக்குது. நீங்கள் பஸ் வசதியில் வரலாம் ஈஸியாக. அதே போன்று ஷேர் ஆட்டோக்கள்லாம் வருது. ஷேர் ஆட்டோவில் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இங்கே சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ண உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து இங்கே சுவாமியை வந்து உங்களுக்கு தரிசனமாக காட்சி கொடுப்பாரு. இங்கே